இது வரைக்கும் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது? சார், நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்போ வரைக்கும் 30 முகாம் நடந்துருக்கு சார். சரிங்க. இன்னைக்கு 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். சரி. அது இல்லாம ஒரு 5,000 மனுகள் பட்டா மாற்றுதல் கேட்டு வந்திருக்கு சார். பாக்கி எல்லாமே இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல சொத்து வரியில பேர் மாற்றம், குடிநீர்ல பேர் மாற்றம், புதிய மின் இணைப்பு அதுக்குண்டான மனுகள் வந்திருக்கு சார். மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது? அடுத்து பட்டா தான் சார். பட்டா அப்ளிகேஷன் தான் சார். சரி, வர்ற பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியோர்கள் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு குடிநீர் வசதி அது எல்லாமே வந்தவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல, அந்த மனுக்கு எங்க அதிகமா பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சுரேஷ் சார் அந்த மனுகளை அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் ரிவ்யூ பண்ணி எவ்ரிடே அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு சார். டெய்லி 7 மணிக்கு உங்கள் மீட் நடத்திட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துட்டு சார். வணக்கம், எந்த ஊர் பண்ணீங்க? உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனுள்ள இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமா, நல்ல மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி சரி. நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி, அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு சேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார், அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்பர், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸோட காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அப்புறம் ரேஷன் கார்டுல நேம் ஆட் பண்றது, நேம் டெலீட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார். சார், வனிதா சார், ஸ்ரீபெரும்புதூர் சார். சரிம்மா, என்ன கோரிக்கை வந்திருக்கீங்க? என்ன கோரிக்கை உங்களுக்கு? சார், நான் ஜாதி சர்டிபிகேட்டும் நேட்டிவ் சர்டிபிகேட்டும் அப்ளை பண்ணேன் சார். 2 டேஸ்ல எங்க திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிருச்சு உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஓகே சார், சந்தோஷம் சார். இது வரைக்கும் எத்தனை மனுக்கள் வந்திருக்கு? அந்த மனுக்கள்ல எது அதிகமா வந்திருக்கு சொல்லுங்க சார். நமக்கு இது வரைக்கும் சார் 12,492 மனுக்கள் நம்மளுக்கு டோட்டலா வந்திருக்காங்க சார். இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாம இருக்கக்கூடிய மனுக்கள் சார். இது அரௌண்ட் ஒரு 901 அப்ளிகேஷன்ஸ்க்கு இமீடியட் டிஸ்போசல் கொடுத்துருக்காங்க சார், which is around 80% சார். மீதி இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் நம்ம 45 days is the maximum சார். within 15 to 20 days நம்ம பெட்டிஷன்ஸ் என்கொயரி பண்ணிட்டு 99% நம்ம அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார்.